அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லாது, செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அவரே அன்புமணியே ஒரு மோசடி பேர்வழி, அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, பவானி ஜம்ம காலத்தில் வடிகட்டிய புழுகு அப்படின்னு 3 புழுவை சொல்லுவாங்க மேடைகளில். இப்போ 4வது புழுவு அன்புமணி புழு. இது இருக்குது ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜ் அளவு ஒரு 10 பை வச்சுருக்காப்புல புழு. ஒன்று ஒன்றா எடுத்து விடுவோம். நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், தலைமை கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாசே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி. இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடம் வந்து சொல்லுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் கேட்கணும், உங்க தலைமையில கூட்டணி அமையும், என் தலைமையில கூட்டணி அமையும்னு நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா என் கட்சியை விட வலுவான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால் நான் போய் அந்த வேலையை இப்போ நான் செய்ய முடியாது. அதனால் என்கிட்ட வலு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் வலுவோடு இருக்கிறேன், பலமாக இருக்கிறேன். ஆனாலும் கூட்டணி என்பது எல்லாம் சேர்ந்து, நல்ல கட்சிகளெல்லாம் சேர்ந்து அவனுக்கு அமைப்பது தான் ஒரு கூட்டணி என்றது. பாமக உங்களிடம் தான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பாமக உங்களிடம் தான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி நேற்று அன்புமணி அழைத்து கூட்டணி பேசி முடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஊடகங்கள் மூலமாகத்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது பற்றிய முழு விவரம் எனக்கு தெரியலை. ஆனால் அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லாது, செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அவரே அன்புமணியே ஒரு மோசடி பேர்வழி, அன்புமணியே ஒரு மோசடி பேர்வழி. அந்த மோசடி பேர்வழியை கூட போய் கட்சிகள் கூட்டணி அமைப்பார்களா என்பது சந்தேகம். ஐயா சேரும் கூட்டணி வெற்றி கூட்டணி சொல்றீங்க. அந்த வெற்றி கூட்டணி எந்த கூட்டணி எப்போது அறிவிப்பீங்க? அது உங்களுக்குள்ள அறிவிப்போம், ஐயா, நேற்று நடந்த நிகழ்வு கூட்டு ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? இப்போ நேரத்தான் அந்த செய்தி வந்திருக்குது, வந்திருக்காரு. அதன் பிறகு இனிமேல் என்ன செய்யணுன்றது எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம், நிர்வாக குழு அவெல்லாம் கூடி அடுத்து நாம் என்ன செய்யணும், இப்படி நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி செய்தி தெரிவித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் நம்ம முடிவெடுப்போம். தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கிறது இல்லை எப்பவுமே. சார், எதன் அடிப்படையில் அன்புமணி அந்த கூட்டணியில் நம்ம இடம்பெறுவோமான்னு கேட்குறேன். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. நான் தான் சொன்னேன். அதாவது எங்கள் மூத்த தலைவர்கள், கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவர்களெல்லாம் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம். நானும் தனியாக எப்பொழுதுமே நம்ம முடிவெடுக்கிறது இல்லை. அதனால் எல்லாரும் கலந்து பேசி, தலைவர்களெல்லாம் கலந்து பேசி முடிவெடுப்போம். இப்போ இருக்கிற அரசியல் நிலைமை, நேற்று நடந்த கூத்து, தெருக்கூத்த மாதிரி நேற்று ஒன்று நடந்ததில்லை. அந்த தெருக்கூத்தை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம். அநேகமாக நாளைக்கு பேசுவோம்.
எல்லாரும் தகவல் சொல்லியிருக்கிறோம், பேசுவோம். சார், அன்புமணி அவர்களை மட்டும் புறக்கணிப்பீங்களா? அதிமுகவும் புறக்கணிக்க போறீங்களா இந்த தேர்தல்? ஏன்னா அவங்க கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. யார் ரெண்டு பேரும் சேர்ந்து புறக்கணிப்பீங்களா? அதிமுகவையும் புறக்கணிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஒரு 2 நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? 2 நாள் நாங்கள் தலைவரெல்லாம் கூடி மறுபடியும் உங்களை கூப்பிடுவோம். அதுக்கான பதில் நீங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். ஐயா, கூட்டணி தொடர்பான தமிழக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உங்களை தொடர்பு கொண்டதாகவும் நீங்க அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காதனாலவும் அவங்க அன்புமணி பக்கம் போனதாக சொல்றாரு. சி.வி. சண்முகம் உங்ககிட்ட பேசுறது, சந்திச்சு பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் நீங்க கொடுக்காதனாலதான் அன்புமணி கிட்ட போனதாக ஒரு தகவல் வருது. அது உண்மையா? எல்லாம் அதாவது அன்புமணி சாதாரணமாக தமிழ்நாட்டு அரசியலில் சொல்லுவாங்க, அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, பவானி நம்ம காலத்தில் வடிகட்டிய புழுகு அப்படின்னு 3 புழுவை சொல்லுவாங்க மேடைகளில். ஒருத்தர் திட்டுகிறதுக்கு சொல்லுவாங்க. இப்போ 4வது புழுவு அன்புமணி புழு. இருக்குது ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜ் அளவு ஒரு 10 பை வச்சுருக்காங்கள புழு. ஒன்று ஒன்றா எடுத்து விடுவோம். எல்லாம் புழு. ஒன்று கூட உண்மையாக இருக்காது. ஐயா நடவடிக்கை என்கிட்ட நான் வளர்த்த 20 வருஷமாக வளர்த்த ஒருத்தன் 4 தரம் பொதுச் செயலாளராக ஆக்கினேன். அவன் போயிட்டு வீட்டுக்கு போய் தேனி வீட்டுக்கு போய் குடிமணிலாம் எடுத்துன்னு வரான்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு காரு, பழைய காரு முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இப்படி இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. எல்லாம் நான் வளர்த்த பசங்கன்னு சொல்கிறதா, பையன்கள்னு சொல்கிறதா, இல்லை பிள்ளைகள்னு சொல்கிறதா? இந்த பிள்ளை தவிர, அன்புமணி தவிர மீதி பேர் எல்லாம் நான் வளர்த்தவன் தான். எல்லாம் கேட்குறாங்க, ஐயா உனக்கு என்ன தீமை செய்திருக்காருன்னு கேளுங்க. அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட, ஐயா எங்களுக்கு நல்லத்தான் செய்தார், எல்லாம் நல்லத்தான் பண்ணுவார், இருக்கும் மனசாட்சியை தொட்டு சொல்கிறா அப்படின்னு கேட்டால், என் மனசாட்சி அதான் சொல்லுது, ஐயா நல்லவர், எனக்கு நன்மை தான் செய்தார், என்னை வளர்த்துருக்காருன்னு தான் சொல்லுவோம்.